இன்னைக்கு நான் 2022 வெளியான ஐ ரன் 2 சொல்லிட்டு ஒரு செம்ம ரொமான்ஸ் ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குறப்போ பார்த்த மாதிரியே தோணும், ஆனால் டக்குன்னு ஞாபகம் வராது. எனக்கு அப்படி தான் வரல. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்தப்போ என்ன படம்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூட ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்குறோம். மிக்ஸ் பண்ண ஒரு கலவையை தான் இந்த படம் செம்ம ஒருத்தான ஒரு மூவியாக அமைஞ்சு போச்சு. அதான் உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன ஸ்ட்ரெயிட்டாக வேகமாக கதைக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? ஓகே, இந்த மூடிய முதல் காட்சியிலேயே நம்ம படத்தோட ஹீரோவான ஜியானி அவரை தான் காட்டுறாங்க. ஜியானி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி வந்து நடத்திட்டு வரான். ரொம்ப திமிர் பிடிச்சவன், பயங்கரமான ஒரு பிளே பாய். ஒரு பொண்ணை யூஸ் அண்ட் த்ரூ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் தர லோக்கல் அளவுக்கு வந்து போவான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளே பாய். வயசு 50 ஆகுது, கல்யாணம் ஆகலை. ஆனால் அவனுடைய செல்வாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா போகிற வர இடங்கள்ல எங்கே போனாலுமே வந்து யாரையாச்சும் ஒரு பொண்ணுங்களை வந்து கரெக்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்கிறது தான் அவனுடைய கேரக்டர். பயங்கரமான ஒரு சீப் மைண்ட், யாருடைய ஃபீலிங் வந்து பெருசா மதிக்கவே மாட்டான். ஸோ அவனுடைய வாழ்க்கை முறையை தான் நம்மளுக்கு முதல் காட்சியிலேயே காட்டுறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங், அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு, அவர் ஒரு டாக்டர். அவரோட உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கிறான். ஸோ என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ சொல்றாரு, ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் தாங்க பாரு, பெண்கள்னாலே அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீப் மைண்டை ஃபர்ஸ்ட் மாத்து, ஒரு உண்மையான பொண்ணை பாரு, காதலி, ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. பாரு மச்சி, பொண்ணுங்கனாலே ஜல்சா பண்ணதுக்கு தாண்டா, நீ போட்டுக்கிட்டு எனக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்காத, காது ரொம்ப அடப்பா இருக்குது அப்படின்ட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா வருது. என்னன்னு பார்த்தா, ஓகே அப்படிங்களா, ஓகே நான் வந்து சேருதேன் அப்படின்ட்டு ஃபோன் பேசி வைக்கிறான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அது ஒன்றுலடா எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்றப்போ என்னடா சொல்றேன்னு கேட்டா, ஆமா போகணும் அப்படின்ட்டு அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, வருத்தம் இல்ல, கவலை இல்ல, சோகம் இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு எமோஷன்லெஸ் கையா தான் இருக்கிறவன். இந்த மாதிரி அவன் சாதாரண இருக்கிறத பார்த்து கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கே ஷாக். அப்படி கட் பண்ணா அம்மாவுடைய ஃபியூனரல், அது கூட ரொம்ப தாமதமாக தான் வந்து சேர்த்தான். கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க, கூட்டமா கோவிந்தா போட்டு போற மாதிரி போறாங்க. நம்மளும் போயிட்டு அதுல சோகமா அப்படியே ஐக்கியமாகலான்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து போறான். எந்த ஒரு கவலை வருத்தம் எதுவுமே கிடையாது. சோகமா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அது வேற ஒருத்தருடைய ஃபியூனரல் போல. அடா போச்சுடா, அப்ப அம்மா எங்க அடக்கம் பண்றாங்கன்னு பார்த்தா இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டா தான் வந்து சேருதான். இவனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அண்ணன், அவர் ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்கிறாரு அம்மாவை பத்தி. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறான். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அம்மாவுடைய வீட்டுக்கு போ, உன்னுடைய திங்ஸ் இருந்தா அங்க போய் பார்த்துக்கோ, எடுத்துக்கோ, எனக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, நான் எதுக்கு போகணும்னு சொல்றான். டே, கூட பிறந்த அண்ணன் மூத்தவன் சொல்றான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால என்னடா இவன் ஊனா அப்படி சொல்றானேன்ட்டு சரி வேண்டாம் வெறுப்பா தான் அம்மா கடைசியா வாழ்ந்தா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போறான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த சின்ன வீட்டில் அவங்க தனிமையில இத்தனை வருஷமா வாழ்ந்துருக்காங்க. ஒரு டைம் கூட போய் அம்மாவை பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு அம்மா மேல பாசங்கிறதே கிடையாது. ரொம்ப நாள் அவங்க நடக்க முடியாம இப்படி இந்த வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பாங்க போல. அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இவனும் என்னுடைய அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ், அது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் இருக்கு. ஆனா அப்பாவுடைய போட்டோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபத்துல வெறுப்ப காமிச்சு வந்து கிழிச்சுனா வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுல வந்து விட்டு போயிட்டாராம். அதனால இன்ன வரைக்குமே அவர் மேல கோபம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பழைய ரேடியோங்க, அதுல தான் பாட்டு கேட்டு அவங்க தனிமையை இந்த அறையிலே வந்து போக்கிருக்கிறாங்கன்ட்டு நல்லாவே தெரியுது. அந்த ரேடியோ பிளே பண்ணிட்டு அம்மா இறந்த துக்கம் கூட இல்லாம ஜாலியா பாட்டு படிக்கிறான். அதுவும் ரொம்ப சத்தம் போட்டு கத்துற மாதிரி படிக்கிறான் பாருங்க. அப்போ பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல என்னடா சத்தம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எட்டி பாக்குறா. இவன் இந்த மாதிரி இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு கை காலெல்லாம் அசைச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிறான் தெரியுமா. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அச்சச்சோ பாவம், அவருக்கு கால்கள்லாம் சேர்ந்து போயிட்டு எப்படி தனிமையெல்லாம் பாட்டு படிக்கிறாரு போல அப்படின்ட்டு ரொம்ப பரிதாபமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ பார்த்துட்டு இருக்கிறா. அவனும் அப்படியே பாட்டு படிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டா. இப்படி நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ சாரிங்க, நான் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்துட்டு இப்பதான் அந்த பொண்ணை முழுசா பார்க்கறான். செம்ம அழகா இருக்கிறா. ஆக்கா நம்ம இழுத்த கசையாவுக்கு இவ கரெக்டா இருப்பாடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வழியை வந்து இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து புதுசுங்க, அதான் சத்தம் கிடைச்சு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்க வீல் சேர்ல நீங்க நடக்க முடியாம இப்படி உட்காந்துக்கிறத பார்த்து தான் அப்படியே பார்த்தேன்ட்டு சொல்றப்போ நம்மள அந்த மாதிரி நினைச்சிட்டாலும் சிம்பத்தி கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆமாங்க எனக்கு நடக்க முடியாதுங்க, நான் தனிமையா தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையா கதை காட்டுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா வழியை பேச அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவன் கையில இருந்த அந்த பாக்ஸ் கீழே தூக்கி போட்டுதான் அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனே எடுத்து கொடுக்குது. உடனே எடுத்து கொடுக்குறப்போ அந்த சீன் உங்களுக்கு காட்ட முடியாது. அவன் கொஞ்சம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ஆக்சுவலாக வந்து எங்களுடைய அக்காவுக்கும் இந்த மாதிரி தான் நடக்க முடியாது போல, சேர்ல தான் வீல் சேர்ல தான் இருக்கிறாங்களாம். அதனால எனக்கு இந்த மாதிரியானவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு கரிசனை. இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நான் வந்து உடனே எதனால உதவி பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவினா சொல்லுங்க, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், அதை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகேங்க கண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அந்த பொண்ணு அன்பா பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இவனுக்கு பாருங்க நம்ம வலையில இன்னொரு புது மீன்டா, துணியில் போட்டு தூக்குறோம் இல்ல வலையை போட்டு தட்டுறோன்ட்டு செம குஷியா இருக்கிறான். அப்படி கட் பண்ணா அவனுடைய கம்பெனி தான் வராப்ல. நல்லா பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸ்
ஆஃபீஸ் தான் போல். அப்படியே வந்தால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங். இவங்க கம்பெனி கண்டிப்பாக ரைவல்ரி ஒரு போட்டியாக கம்பெனிலாம் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாயிட்டு போல். அதனால கொஞ்சம் கோவமாக ஆனால் ஒரு மீட்டிங். இவன் என்னதான் வெளியே வந்து பிளே பாய் பொண்ணுங்க பின்னால் சுற்றுறான்ட்டு இருந்தாலும் அந்த வேலன் வரும்போது ரொம்ப ஃபயராக இருப்பான். அது பொண்ணா ஆனாலாம் பார்க்க மாட்டான், பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாப்ல. இப்போ கூட புதுசாக ஏதோ ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க போல், அது வந்து சரியாக போகல. அதை பற்றி தான் பயங்கர காட்டமாக பேசிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க புதுசாக வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஐடியா வந்து ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க, ரொம்ப அமைதியான பொண்ணு போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம எதுக்கு இந்த மாதிரி டிசபிள் பர்சன் அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏன் நம்ம ஸ்பான்சர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதன் மூலமாகவும் நமக்கு வந்து அதிக லாபம் ஈட்டலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஐடியா சொன்னால், நம்ம கம்பெனி என்ன அந்த மாதிரி மக்களுக்காகத்தான் இது உருவாக்கப்படுச்சா, இந்த ஷூ வந்து இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து அதுக்காக தான் நம்ம தயாரிக்கிறோமா, எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கேட்டால் சம்மந்தம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுற மாதிரி பேசுகிறான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையாக, இல்லை சார் அவங்ககிட்டயும் வந்து நிறைய சோசியல் இன்ஃப்ளூன்ஸ்லாம் உண்டு சார், இன்ஃப்ளூன்சர்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்து சொன்னால், அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மக்களை, அதாவது நடக்க முடியாத மக்களை ரொம்ப மதிக்காமல் வந்து சொல்கிறான், நமக்குலாம் வந்து அவங்களாம் தேவை கிடையாது, முதல்ல நீ யாரு, உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்ட்டு மேனேஜர் கிட்ட கேட்டு அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்குன்னு சொன்னதும், புதுசாக வந்திருக்கிறாளா, கிளம்பு கிளம்பு, உனக்கு இங்கே வேலையே கிடையாது, சம்மந்தம் இல்லாமல் என்னமோ பேசிட்டு இருக்கிற, இடத்த காலி பண்ணு சொன்னதும் அந்த பொண்ணு பாவம் பணிவா அமைதியாக பேசிச்சுல. அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ, இவன் வேலையை விட்டு போன்னு சொன்னதும் ரொம்ப சோகமாக இருந்து போறா. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் கம்பெனி வந்து நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னா அதுக்காக என்ன முடிவுனாலும் எடுப்பான், யாரை வேணாலும் வேலையை எடுத்துக்குவான், அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பழைய கிளாத்து ரொம்ப சோகமாக அதே வீல் சேரில் வந்து அந்த பொண்ணை கூப்பிடலான்னு பார்க்குறான். காலிங் பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அது 8 மணிக்குது, சரி யாரும் பார்க்கலன்ட்டு அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு அழுத்திட்டு அப்படியே சோகமாக உட்கார மாதிரி உட்கார அந்த பொண்ணு வராங்க, என்னாச்சு என்ன உதவி வேணும்னு கேட்குறப்போ அப்படியே சொல்கிறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கிறேன், கொஞ்சம் என் கூட வந்து காஃபி இல்லை ஒயின் அந்த மாதிரி கம்பெனி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக அவங்க காஃபி கேட்டு உட்காந்துருக்காங்க. இவன் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காஃபி எப்படி போடனே தெரியாது, எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னே கூட தெரியல. நான் பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா டீ தூள் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை போய் எடுக்கலான்ட்டு ஒரு கம்பை வச்சு ட்ரை பண்ணுறான். அப்புறம் சரி அவள் அந்த பக்கமாக தானே இருக்கிறான்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மேலே எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த சத்தம் கேட்டதும் அவள் டக்குன்னு வந்து எஞ்சி வந்துருதா பாருங்க. அப்போ அப்படியே சமாளிக்கிற மாதிரி மேலே பிடிச்சி தொங்கிக்கிறான். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னதும் ஓடி வந்து அவனை வந்து சேர்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டிய தானே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து மேலே பிடிச்சிங்க என்ன எதுன்னு எதுவும் கேட்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்துட்டு வந்து 2 பேருமே அப்படி காஃபி போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, குடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்பதான் அந்த பொண்ணு அவளை பத்தியே சொல்றா, அவளே வந்து ஒரு சிங்கிள் தானா, பட் கல்யாணம் எதுவுமே தேவைன்னு சொல்லி தான் ஒரு முடிவாக இருக்கிறாங்களாம். லைஃப்பை வந்து தாறுமாறாக என்ஜாய் பண்ணணும், அதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. ஆகா நம்மள மாதிரி இருக்கிறாளே அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் அவளை வந்து ட்ரை பண்ணுறான். பட் வந்து அவங்க மசிற மாதிரியே தெரியல. இவனும் சொல்கிறா இது வந்து எங்கள் அம்மாவுடைய வீடு, இப்போ ரீசனாக தான் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பத்தியாக வந்து பேசுகிறான். எப்படியாச்சும் எந்த ரூட்டாச்சும் போட்டோம் இன்னைக்கு நம்ம தாகத்துக்கு இவ சரிப்பட்டு வருவாளா அப்படின்ட்டு தான் யோசிக்கிறான். ஆனால் அவங்க வந்துட்டு ஓகே நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இது சரிப்பட்டு வராதே போலன்ட்டு அலெக்சியா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போய் கூப்பிடுறான். அவங்க பேர் நான் சொல்லலை, அவங்க பேர் வந்து அலெக்சியா. என்னன்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை என்னை பற்றி நான் சொல்லவே இல்லை இன்னும் முழுசா, நான் வந்து ஒரு சிங்கிள் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமான சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலி இவன் ரூட் எப்படி வருதுன்னு பாருங்க, நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு பெரிய மாளிகை கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் செல்வாக்க வச்சு ரூட் போடலாமான்னு பார்க்குறான். ஏன்னா சில பெண்கள் வந்து பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி நம்ம வழிக்கு வருவாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவங்க பெருசாக ரியாக்ஷன் காட்டல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, ஓகே நாளைக்கு இந்த மாதிரி என் ஃபேமிலியை பார்க்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் வாரீங்களா வந்து என் ஃபேமிலியை நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா என்னடா இது வம்பா போச்சு, ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்கணுமா, சரி நல்ல பொண்ணு கிடைக்கிறதா இருந்தா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் காஸ்ட்லியான அந்த காரை எடுத்துட்டு வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாலே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வீல் சேரை எடுக்கிறப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறான், ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோ பெரிய காரு இங்கே வந்ததே கிடையாதுன்ட்டு அவங்க ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த சேர் எடுத்து போடுறான். அப்புறம் அந்த லேடி பார்க்குறத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இந்த ஊரா அப்படின்னு பேச்சு கொடுக்குறான். அவங்க பெருசாக பேசுறதே இல்லை. இவன் படுக்க சேரை போடுறான். மேலே பார்த்தா மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெயின் கோட்லாம் போட்டு என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து வீல் சேர் தள்ளிக்கிட்டே போகிறான். அந்த லேடி பார்க்குறாங்க, என்னடா வந்தா வீல் சேரை போட்டா அவன் படுக்க தள்ளிட்டே போகிறான்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் படுக்க தள்ளிட்டே வரானா வந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு தான் அலெக்சியா வராங்க. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வயசான நோய்வாய்ப்பட்ட ஒரு பாட்டி. அவங்க பார்த்தீங்கன்னா இவனை பார்த்ததுமே உனக்கு வயசு எத்தனைப்பா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாப்ல. ஆக்சுவலாக நம்மால் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வயசு வந்து 50 ஆயிடுச்சு
வயசாச்சு. ஆனா 49ன்னு சொல்லிட்டு அதிலே ரவுண்ட் அடிப்பான். ஏன்னா 50ன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் வயசான கிழவன் சொல்லிடுவாங்கல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றது உண்டு. அப்படியே நல்லா பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பன்ட்டு ஒரு கார் வருது. அந்த கார் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணுங்க. அவங்கள பார்த்ததுமே அப்படியே ஸ்டன்னாகி பொறுத்தோம். வாவ், தங்கச்சியோட இதுதான் அக்காவா, அக்கா செம்மையா இருக்கிறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவங்க உண்மையாவே வந்து கால் சேலந்து போய் தான் இருக்கிறாங்க போல. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் வந்து கைரா. ஆக்சுவலா என்ன பிளான் கேட்டிங்கன்னா, நம்ம அலெக்சியவனை வர வச்ச ரீசன் என்ன தெரியுமா? அக்காவுக்கு வந்து ஒரு வரன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்க. இவரு கூட சிங்கிள் தான், இவரு கூட அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒத்து போகுதா, நம்ம சேர்த்து வைக்கலாமான்னு தான் அப்படி வந்து கூப்பிட்டுருப்பா போல. அங்கிருந்து அப்படியே வராங்க. ஸோ முதல் சந்திப்பு இவங்க 2 பேருக்கு இடையில எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்சியா கூட ஒரு மாதிரி பார்க்குறா. குழந்தைகள்லாம் ஓடி போயிட்டு ஆன்டின்னு போறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு அன்பான, ஒரு பண்பான, ஒரு அமைதியான பொண்ணு போல அவங்க. அப்படி வந்துமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க தங்கச்சி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நமக்காக வரனுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது. 2 பேருமே அப்படியே வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்ல போனால் அந்த பிளைண்ட் டேட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு டேட் தான். இதில் எனக்கு பெரும்பாலும் நம்பிக்கையே கிடையாதுன்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் அப்படி போனதே கிடையாது. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்குள்ளாயிட்டாங்க போல. அவனுக்கு கூட பெருசாக சொல்லிக்கல. ஆக்சுவலாக வந்து அவன் சொல்றான், எனக்கு இப்படி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, நான் அந்த மாதிரி ஷூஸ்லாம் வித்துட்டு இருக்கிறேன். அவங்க தங்கச்சி பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான், அப்புறம் தான் மீட் பண்ணி இங்கே வந்தேன்ட்டு சொல்றாங்க. அது போக நம்ம ஹீரோன் அவங்கள பற்றி சொல்றாங்க. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த டென்னிஸ் அந்த மாதிரிலாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளாடுவாங்களாம். வீல் சேர்லேயே ப்ளே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கேம்லாம் விளாடுவாங்க. அது போக அவங்க நல்லா வயலின் வாசிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நாட்டி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போனதுன்ட்டு மியூசிக் தான். அவங்க வந்து ஒரு மியூசிஷியன்ங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இதை பற்றி நடந்ததை பற்றி இவங்க கூட வேலை பார்க்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு ஜோக் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். செம்ம காமெடி அடிச்சு தெரியுமா. அவ தங்கச்சியை ட்ரை பண்ண போயிட்டு கடைசியை பார்த்தா வீல் சேர்ல உண்மையா இருக்கக்கூடிய அவருடைய அக்காவை நம்ம தலையில கட்ட பார்க்குறாங்க. அதான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோக் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தர் என்னுடைய நலம் விரும்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு, ஒரு டாக்டர் சொன்ன தெரியுமா, அவர் பார்த்தீங்கன்னா டே அப்படி ஜோக் பண்ணாத, அப்படிப்பட்ட பொண்ணுங்களாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்க்கவே இல்லை பட் சொல்றாரு. ஏன்னா வந்ததுமே சொல்லிட்டான், அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக பேசுனாங்க, அப்புறம் வயலின் வாசிக்கிறாங்கன்ட்டு அவளை பற்றி எல்லாமே இங்கே வந்து சொன்னதுனால அவர் வந்து அந்த பொண்ணுடைய கேரக்டரை இப்போவே புரிஞ்சுக்கிறாரு. நீ ஜோக் பண்ணாத, மற்ற பொண்ணுங்களை காட்டிலும் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸில் வந்து பெட் கேட்டுறாங்க. டே அவ தங்கச்சி விடுறா, அவங்க அக்காவை நீ சொல்கிறல்ல சேர்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பொண்ணுன்ட்டு அந்த பொண்ணை ஒன்றா மற்ற பொண்ணுங்க மாதிரி ஓ வலையில வந்து விழ வைக்க முடியுமான்னு கேட்டா உடனே வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, பண்ணி காமிச்சா என்ன செய்வீங்க, என்ன பெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெட் கட்டான். எப்படி நம்ம ஹீரோன் வந்துட்டு மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கமாக அலெக்சியா பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய அண்ணங்காரர் இருக்கிறாரு, அந்த ட்வின் பிரதர். ஆமாம், அவர் எங்கன்னு கேட்குறப்போ நான் தான் அவனுடைய அண்ணன் சொல்கிறப்போ அப்புறம் கூப்பிட்டு வச்சு உட்காச்சி பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எங்கே பேச அவர் வாயை திறக்க மாட்டார் போல. இவ தான் சொல்கிறா, எங்கள் அக்காவுக்கு வந்து வரன் பார்த்தோம், எங்கள் அக்கா மாதிரி உங்கள் தம்பிக்கும் நடக்க முடியாதுல்ல, அவர் வீல் சேர்ல தானே இருக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரி 2 பேரையும் வந்து மீட் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் இவரும் எந்த தகவலும் சொல்லலை, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரில, அதான் சும்மா அப்படி கேட்டு போகலான்னு வந்தேன்ட்டு இப்படி சொல்கிறப்போ என்ன சொல்கிறான்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் சொல்கிறா, அதான் உங்கள் தம்பிக்கு நடக்க முடியாது, எப்படியாச்சு அது எது விபத்தா இல்லை சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இப்படி வேற பொய் சொல்லி வச்சிருக்கிறானா, எதுக்கு நம்ம உண்மையை சொல்லிக்கிட்டு அவன் போக்கு அவன் விஷயம் அவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டுன்ட்டு ஆமாம்மா விபத்து தான் அப்படின்ட்டு அவரும் கூட அப்படி சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோன் கிட்டே ஒரு வாய்ஸ் மெயில் போடுறான். ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பெட் கட்டினாங்க தெரியுமா, அதனால வந்து அந்த பொண்ணை எப்படியாச்சும் உஷார் பண்ணி நம்ம வலையில் வந்து சிக்க வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் மீட் பண்ணலாமா, காஃபி சாப்பிடலாமான்னு வந்துட்டு கூப்பிடுறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி என் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு மெயில் போட்டதுமே அவங்க எடுத்தாங்களா பார்த்தாங்களான்னு தெரில. அப்படி கட் பண்ணால் இவ அசிஸ்டன்ட் லேடியோட இருந்து பேசிட்டு இருந்தப்போ அங்கேருந்து இவங்க நம்ம ஹீரோன் வர சத்தம் கேட்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் போய் ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியே நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிற அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல அந்த லேடிக்கு வந்து, ஆனால் ஏதோ அந்த பொண்ணுக்காக இவன் ஏதோ ட்ராமா பண்ணுறான்னு தெரியுது. அப்படி உள்ளே வந்ததுமே அந்த லேடி அங்கேருந்து போயிருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்க வாய்ஸ் மெயில் பார்த்தேன், காஃபி சாப்பிடலான்னு சொன்னீங்களே, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி அட்ரஸை கண்டுபிடிச்சி அப்படியே மேலே வந்தேன்ட்டு சொல்கிறாப்புல. யார்ட்டையும் எதுவும் கேட்டிங்களான்னு கேட்குறான். ஏன்னா இவனை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அது வரை போச்சுல்ல, நான் எதுவும் கேட்கல, ரிசப்ஷனில் கேட்டேன், அந்த மாதிரி பாஸ் மேலே இருப்பாங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே
காஃபி ஷாப்பில் போகலாம். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து டென்னிஸ் மாதிரி கேம் விளாடுவாங்கல்ல, அந்த மாதிரி வீல் சேர்லேயே விளாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு கேம் இருக்குது, நீங்களும் வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் கைரா உங்ககிட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறான். அன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பிளைண்ட் டேட்டில் வந்து பெருசாக நம்பிக்கைன்னு சொன்னாங்க தெரியுமா. எனக்குமே வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவன் எதை மீன் பண்ணுறான்ட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. கட் பண்ணால் அந்த டோர்னமெண்ட் தான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. ஆப்போசிட் லேடியும் வந்து சூப்பராக ஆடுறாங்க. இவன் உட்காந்து அப்படியே அரண்டு போய் பார்க்குறான். ஏன்னா இந்த மாதிரியான இடத்துக்கு அவன் வந்ததே கிடையாது. இதுலேயும் திறமையான ஆத்லெட்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிரமிப்பாக பார்க்குறான். நம்ம ஹீரோ அப்படி ஆடுறாங்க. அன்றைக்கி மீட்டிங்கில் வச்சு ஒரு பொண்ணு சொன்னாங்க, கால் நடக்க முடியாத செயலிழந்து போனவங்களுக்கும் நம்ம வந்து ஷூஸ் வந்து தயாரிக்கலாம்னு சொன்னதுக்கு ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணை புரிஞ்சிக்காம வேலையை விட்டு தூக்கியிருப்பான்ல. இப்போ நினச்சி பார்க்குறான், உண்மையாகவே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டுலேயும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம இதையும் வந்து மார்க்கெட்டிங் ரீதியாக நம்ம வந்து டார்கெட் பண்ணலான்ட்டு வந்து யோசிக்கிறாப்ல. கேமு செம்மையாக போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வெற்றியும் பெறுதாங்க. கேமில் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் அந்த வீல் சேரை தூக்கிட்டு வந்து அதை மாட்டலான்னு பார்த்தா அது மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோன் யார்கிட்டயோ பேசிட்டு வராங்க. அந்த சத்தம் கேட்டதுமே அதை தூக்கி ஓரமாக கடாசிட்டு பக்கத்தில் ஒரு வீல் சேர் இருக்கு பாருங்க, அதில் போய் உட்காந்துக்கிறான். அவங்க வந்துமே அப்படி சமாளிச்சுக்கிறான். அப்புறம் வந்து சொல்கிறான், உண்மையாகவே கேம் செம்மையாக இருந்துச்சு, நீ செம்மையாக ப்ளே பண்ண தெரியுமான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன் வீல் சேரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்களா. என்னது உங்கள் வீல் சேர்லான்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறான். இல்லைங்க என் வீல் சேர் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, அதான் இது யார் சேர்னே தெரில, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது வந்து ஸ்போர்ட்ஸ் வீல் சேர், நான் இதிலே வீட்டுக்கு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு கூட வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு சரி காஃபி சாப்பிடலான்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டா, சாப்பிடலாமேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வராங்க, அவங்களோட சேர்ந்து அப்படி சாப்பிடலாம் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு பார்த்தா சில பேர் அவங்களும் வந்து உண்மையாகவே கை கால்கள் இழந்திருப்பாங்கல்ல, அவங்கள சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி இனிமே தெரிஞ்சுக்கலாம். யாருமே வந்து இப்படி நம்மளுக்கு ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு தாழ்வு மனப்பான்மை எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கு, மனதில் உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு பக்கத்தையும் இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் தனிமையா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாமே நினைச்சிருந்தான். பட் இதுவும் ஓகே தான் சொல்லிட்டு இப்போ கட் பண்ணா பார்த்தீங்கன்னா திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறாம கால்கள் செயலிழந்து போன மாதிரி ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல. உண்மையாவே கால்லாம் சரியா வேலை செய்தான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா, அதனால தான் அப்படியே ஒரு கனவு வந்திருக்குது போல. அப்புறம் அவருடைய வீல் சேரை கொடுக்கறதுக்காக ஹீரோவுடைய பிஏ வராங்க. மொக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ள கூப்பிட்டு வச்சு நல்லாவே உபசரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. அந்த லேடிக்கு நம்ம ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே தெரியும். அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப சீப். ஆனா இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லவளா இருக்கிறா, நல்லா அன்பா நடந்துக்கிறாளே. அவன் உண்மையா காதலிக்கிறானா இல்ல இந்த பொண்ணையும் மத்த பொண்ணுங்க மாதிரி நினைக்கிறானா என்ன எதுனே தெரியல. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்ப கவர்ச்சியா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த குறைபாடுகள் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தோணல, நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோ பத்தி கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் வந்து சொல்ல முடியல. என்ன இருந்தாலுமே அவன் நம்ம பாஸா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இவங்க வந்து பயங்கரமா கோவப்படுறான். ஆக்சுவலா பாஸ்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் மேக் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு மனசு விட்டு பேசக்கூடியவங்க தான் இவங்க. அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீ மத்த பொண்ணுங்க மாதிரி அந்த பொண்ணை நினைக்காத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உண்மையாவே அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா நீ போய் உண்மையே சொல்லு, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லு, அதை ஃபர்ஸ்ட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஏமாத்திராதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களுக்கு கோவப்பட்டு தான் போறாங்க, பேசிட்டு போறாங்க. ஆனா இவன் எதையுமே பெருசா எடுத்துக்கல. அப்படியே கட் பண்ணா அவங்களுடைய கான்செப்ட் தான். அதுக்கு போகலான்னு பார்த்தா இவங்கிட்ட அந்த வீல் சேர் கொண்டு போகல போல. அப்போ ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வயசானவங்கலாம் சேர்ல உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படியே ஒருத்தவங்க கிட்ட போய் டீல் பேசலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு மட்டும் சேர் வாடகையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த வீல் சேரை வாங்கிட்டு வந்து, அது ஒரு எலக்ட்ரிக் சேர் போல. அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பால்கனி மாதிரி உண்டு, அங்கே தான் வந்து பார்க்க வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து எல்லா குரூவும் வந்தாச்சு. நம்ம ஹீரோன் மட்டும் தான் அப்படியே சேர்ல வராங்க. அந்த வீல் சேர்ல வந்ததுமே மொத்த ஆர்கெஸ்ட்ரா அந்த குரூவே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்காக அப்ளாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க தனித்துவமா. அப்படி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே செமையா வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் மட்டும் தான் அப்படியே யூனிக்கா அவங்க வாசிக்கிறது மட்டும் அப்படி துண்டா தூக்கி விடுது பாருங்க, செம்ம பெர்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அப்புறம் கான்சர்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லாருமே இருந்துச்சு ஸ்டாண்டிங் எவேஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வயலின் வாசிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு போக போறவங்க எல்லாருமே பயங்கரம் கலக்கிட்டீங்க கயிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபினாமல்ட்டுலாம் பாராட்டிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ இவன் வந்து நிற்கிறான், எங்கே போனீங்க, நான் அவங்கள தேடினேன்னு தெரியுமா, எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறப்போ நான் உன்னுடைய கான்சர்ட்டை பார்க்க தான் செஞ்சேன், செம்மையாக வாசித்தேன், எப்படிமா உனக்குல இவ்வளோ திறமை, ஒரு பக்கம் பார்த்தா டென்னிஸ் செம்மையாக விளாடுற, ஒரு பக்கம் பார்த்தா இப்படி வயலின் விட்டு கலக்குற அப்படின்ட்டு. சரி ஓகே ஒரு டின்னர் போகலாமான்னு கேட்டா, டின்னரா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்குறாங்க, அப்படி நம்ம ஜாலியாக பேசிட்டு போகலான்ட்டு அவ சொல்கிறா. எப்போ முதல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸு வா இன்னைக்கு ஒரு நாள் இரவு நம்ம அப்படி ஜாலியாக ஒரு டின்னர் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு
அப்படின்ட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக கேட்டதுனால ஓகே போகலாமே அப்படின்ட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என் தங்கச்சி சொன்னா அவங்க அம்மா ரீசனாக தான் இறந்து போயிட்டாங்க, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்போ இப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு எதுக்கு வந்து அவனுக்கு பிடிக்காதுன்ட்டு சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மாவும் அப்பாவும் வந்து பிரிஞ்சுட்டாங்களாம். அவங்க பிரிவு வந்து இவன் சின்ன பையனாக இருக்கும்போது மனதளவில் இவனை வந்து ரொம்ப பாதிப்படைய வச்சிருக்குது. ஸோ அம்மா அப்பா அவங்களுடைய பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையங்கிறது ஒரு கோலை, அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அப்படி மட்டம் தட்டி தான் அவனை சின்ன வயசில் வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவனே சொந்த காலில் இப்போ வந்து உழைச்சி முன்னேறி இருக்கிறத பற்றி அவனே வந்து இப்போ உண்மையை சொல்கிறான். அதனால் எனக்கு பெருசாக எங்கள் அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ பாசம் கிடையாதுன்ட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாப்ல. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கூட பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறாங்க, நல்லா அவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப இனிமையாக போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரிக் வீல் சேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடத்தில் கொடுக்க தெரியாமல் ஆக்சஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயுமா போய் ஓவர் டேபிளாக இடிச்சு பயங்கர எம்பரசிங் ஆகிடுது. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்புறம் கிளம்பி வந்துருந்தாங்க. அப்படி வரப்போ ஒரு எம்டி ஸ்ட்ரீட்டில் அவங்க செருப்பை கழட்டிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கையை பிடிக்க அப்படி ஜோடியாக அப்படி ரொமான்டிக்காக வந்து ரெண்டு பேருமே அப்படி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டலுக்கு வந்து சேர்த்தாங்க. அப்புறம் வந்து விடுறதுக்காக வாரான் தெரியுமா. அப்புறம் ஒரு மாதிரி விட்டு போகிறப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பாக அப்படியே வந்து முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி வீக்கெண்டில் என்னுடைய வீட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். ஓகே கண்டிப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து காதலை வெளிப்படுத்துகிறாங்க. இவனுக்கு எத்தனையோ பெண்கள் கிட்ட எப்படி பழகிருக்கிறோம் அப்படின்னு நார்மலாக அவன் பாட்டுக்கு அப்படியே வரான். மறுநாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜாக்கிங் போகிறான். ஏன்னா இந்த வயசுலையும் நல்லா இளமையாக இருக்கணும்னா ஜாக்கிங் போகிறது வந்து பெட்டர் தானே அப்படின்ட்டு போகிறது உண்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல அழகான பொண்ணுங்க போகிறாங்க. சரி இப்போ நம்ம ஹீரோன் கூட நான் பழகிட்டு இருக்கிறான், அதனால இதை பெருசாக எடுத்துக்க மாட்டான்னு பார்த்தா அவங்க பின்னாலேயே ஓடி போகிறான். அதில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட பழக்கம் போல ஜல்சா பண்ணுறான். இவன் இன்னும் திருந்தல மாமான்ற ரேஞ்சில் தான் அவனுடைய போகிருக்கு ஒரு பக்கம். அதே சமயம் இந்த பக்கமாக அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனம் புரியாத அந்த உணர்வு காதல் அது போட்டு தாக்குது. எப்போதுமே நல்லா சந்தோஷமா சிரிச்ச முகமா மனசு அப்படியே பரவசமா இருக்குது. என்ன வேற என்னாச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு தங்கச்சி இந்த மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அடுத்த வாரம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாரு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நிற்போம். சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு மனசு நிறைவா இருக்குக்கா அப்படின்ட்டு தங்கச்சி இந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் அதிகம் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அதை பற்றி பெருசே இல்லை. என்ன அப்படி பார்த்துக்கிறாரு அண்ட் நல்லா இருக்குது அவர் கூட இருக்கும்போ நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க மனசுல உள்ளதை வந்து ஷேர் பண்றாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட் பண்ணா வீக் வந்துருச்சு. அவன் இன்வைட் பண்ண மாதிரி அப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க. இவன் பாருங்களேன் அப்படியே சேர்ல இருக்கிற மாதிரி வந்து வீட்டுக்கு கூப்பிடுறான். வந்து பார்த்தா வீடு அப்படி பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா. அப்படியே பாக்குறாங்க. அப்படியே வந்து பின்னாலே ஃபாலோ பண்ணி போறான் பாருங்க, இடிச்சுக்கிட்டே போறான். ஆக்சுவலா எனக்கு வீல் சேர் எப்படி வீட்டில் வச்சு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்ட தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நீங்க அப்பப்போ வீல் சேரை மாத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறா. சரி பணக்காரங்க நீங்க மாத்துவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து டின்னர் தான். அப்போ தான் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு, எதனால உங்களுக்கு நடக்க முடியலன்னு கேட்டா அப்போ சொல்றான் இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் சொல்கிறப்போ ஓகே என்னோடய என்ன தெரியுமா, நான் இந்த மாதிரி தான் ஒரு ஹைவே வந்து கிராஸ் பண்ணுறப்போ ஆக்சிடென்ட் 4 டைம் வந்து கார் வந்து பிப்பாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலும் வந்து செயலிழந்து போயிடுச்சு. என் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கு தோள்பட்ட எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு. ஒரு மறக்க முடியாத ஒரு இருண்ட நாள்னே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி நினச்சி பேசிட்டு ஓகே வேறு ஏதாச்சும் டாபிக் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கடையில் இருந்து ஒரு ஃப்ளோட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் ஃபோம்னு சொல்லிட்டு உண்டு பார்த்துக்கோங்க, பஞ்சு மாதிரி இருக்கும்ல, அதை எடுக்கிறான். அண்ட் அவள் டேபிள் கடையிலேயே அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவன் வச்சிருக்கிற மாதிரி வைக்க அதே மாதிரி வைக்கிறாங்க தெரியுமா. கையில் ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணதுமே அப்படியே தண்ணியாக வர ஆரம்பிச்சிருந்துங்க. அந்த இடமே மொத்தமாக அவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக சூழ்ந்து போக டேபிள் சேர் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருது. அவங்களும் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபீல் தானே, நடக்கவே முடியாதவங்களுக்கு வந்து தண்ணீரில் இருக்கிறப்போ கால்கள் நல்லா செயலில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணீர்லேயே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன்றா இருக்கிறாங்க. கட் பண்ணா அப்படியே ரெண்டு பேருமே படுத்துருக்கிறப்போ அவள் தூங்கிட்டு இருக்கிறா. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான், செல்ஃபி எடுத்துட்டு அதை அப்படியே பெட் கெட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து காமிச்சுக்கிறான். எப்படா இந்த பொண்ணையை உஷார் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பழந்து போகிறாங்க. அந்த வெல்விஷர் ஃப்ரெண்ட் மட்டும் டே நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற, அதை முதல்ல வைடா, ஒன்றா இருந்து தான் வந்து ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்கிறாப்பாருன்ட்டு அவர் வான் பண்ணுறாரு. சரி விடுறா, அவங்க சொன்னாங்க முடிச்சாச்சு, கதை க்ளோஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அவன் வந்து நினச்ச வேலையை முடிச்சாச்சு, அந்த சாப்டர் க்ளோஸுங்கிற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துது. அப்படி கட் பண்ணால் 2-3 நாள் கடந்து போகுது. இவனும் அவர்கிட்ட பேசல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பொண்ணுங்க
இவங்களும் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான், ஜாலியாக இருக்கிறான். அப்போ தெரியாமல் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ட்ரிங்க் பண்ணக்கூடிய கிளாஸ் தூக்கி போட்டு உடச்சிருந்தா. உடச்சது மட்டும் இல்லாமல் சொல்கிறா, தெரியாமல் ஹேண்டிகேப் மாதிரி கையை விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா. அந்த ஹேண்டிகேப் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனுக்கு பயங்கரமாக என்னப்போ அவனே சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் குத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவனும் கூட நம்ம ஹீரோனுக்காக இவ்வளோ நாள் நடிச்சான் தெரியுமா, அது அவனே ஹர்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். டக்குன்னு அவகிட்டே கோவப்படுறான், கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவ தவறி கீழே விட்டதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிசபிள் பர்சன் மாதிரி இப்படி நான் விட்டுட்டேனே அப்படின்னு எதுக்கு அதை ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு கோபம் தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவனுக்கே வருத்தமாக இருக்கு. இந்த மாதிரி 4-5 நாள் அவகிட்ட ஃபோன் பேசல, அந்த வீல் சேர்லேயே போகிறது வைக்கிறது எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வழக்கம் போல ஜாக்கிங் போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழகான பெண்களை கடந்து போகிறான். ஆனால் அவனுக்கு நம்ம ஹீரோ நினைப்பாவே இருக்குது. டக்குன்னு வந்து அவளுக்கு கால் பண்ண, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்ததுமே ரொம்ப சிரிச்ச முகமாக வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஆக்சுவலாக 2 பேருக்கு இடையில இந்த 4 நாள் என்ன பேசிக்கலன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து இவளை அப்படியே மறக்கலாம்னு நினச்சான். ஆனால் அவங்க வந்து அவங்க வயலின் வாசிக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி ஓகே நீங்களே பண்ணிட்டீங்க, என்ன விஷயம், மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பட கடன்னு பேச, அப்போ இவன் சொல்கிறான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு உண்மையை சொல்லணும், நானே உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவளை மீட் பண்ணுறதுக்காக அவள் வீட்டுக்கே வந்து போகிறான். போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், இப்போ நான் புதுசாக ஒரு கான்சர்ட்டுக்கு போக போகிறேன், அதுக்கு நான் வந்து வாசிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாட்டு கேட்டுட்டு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு திரும்பி இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா வயலின் வந்து வாசிக்கிறாங்க, மெய் மறந்து வாசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எவ்வளவு ஒரு பவ்யமான ஒரு பொண்ணு, ஒரு அமைதியான ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு, இந்த பொண்ணை நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கெத்து காமிக்கிறதுக்காக ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவனுக்கே மனசுலாம் கலங்கி போயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே ஒரு பொண்ணுக்காக இப்போ தான் இறக்கப்படுறான். அப்படியே திரும்பி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேரை விட்டு இறங்கி அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்துட்டா அவனுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. அவன் திரும்ப அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் போய் உட்காந்துக்கிறான். ஓகே அவங்களும் சொல்கிறாங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அன்பு காதல் அப்படின்ட்டு தாறுமாறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை அவனால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஏன்னா இந்த அளவுக்கு அவன் சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனிமையிலேயே காதல் பாசம் என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவனுக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து இந்த மாதிரி அபரிபிதமான காதல் அன்பெல்லாம் கிடைக்கிறத நினச்சி எனக்கு எல்லாமே புதுமையாக இருக்குதுங்க. அது சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்களும் மனசளவில் பேசுகிறாங்க. ஆக்சுவலி இவங்க பாட்டி கூட வந்து நல்லா வயலின் வாசிப்பாங்களாம். பாட்டி வந்து இவளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியா. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பிரேக்கப் ஆச்சா. ஸோ எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து விபத்தாச்சு, கால் செயலிழந்து போச்சுல, அதனால தான் அவன் விட்டு போனானா. அப்படி விட்டு போகிறப்போ அவங்க பாட்டி அவங்ககிட்ட காட்டாமல் பேசுனது, கார் கண்ணாடிலாம் போட்டு நொறுக்குனது, இதெல்லாம் பாட்டி அவனை தெறிக்க விட்டு ஓட விட்டாங்க அப்படின்ட்டு வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறா. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு தெரியாமலே இன்னொரு பொண்ணோட பழகி என்கிட்ட வந்து பொய் சொன்னான் பார்த்தீங்களா, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு, அதாவது பொய் சொல்கிறதுனா எனக்கு வந்து ஜீரணிக்கவே முடியாது, அது எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம பொய் சொன்னோமே, இப்போ உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோமே, இப்போ நம்ம உண்மையை சொன்னால் என்ன ஆகும், எந்த மாதிரி இது போகுமேன்ட்டு கொஞ்சம் பயந்து, ஆமாம் எதுவும் நீங்கள் சொல்ல வந்தீங்களா என்னன்ட்டு கேட்குறப்போ எதுவும் இல்லைன்னு சொல்கிறான்னு தெரியுமா. அதுக்கப்புறம் பாருங்களேன் அப்படியே அவங்க தோளில் சாயிறது அண்ட் மடியில் படுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க காதலை அப்படியே முழுசாக இவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க, முழுசாக நம்புகிறாங்க. ஆனால் இத்தனை நாள் பழகுனது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சா இந்த பொண்ணு கதி என்ன ஆகுமேன்னு கொஞ்சம் பயப்படுறான். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறான், மதிக்கிறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் லேடி, அப்புறம் அவனுக்கு எப்போதுமே நல்லதை விரும்பக்கூடிய அந்த நல்ல ஃப்ரெண்டுன்ட்டு அவர் தான் டிரைவ் பண்றாரு, இவன் பின்னால் உட்காந்துருக்கிறானா. அப்போ சொல்லி புலம்பிட்டு வரான், இந்த மாதிரி எனக்கே தெரியல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ள என்னமோ ஃபீலிங்லாம் வருது, இந்த மாதிரி எனக்கு இருந்ததே கிடையாது, எத்தனையோ பெண்களை நான் மயக்கி இருக்கிறேன், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போயிடும். ஆனால் இந்த பொண்ணு எப்பா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு வரான். ஆக்சுவலாக எதுக்காக எங்கே போயிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு தான் வந்து இண்டிவிஜுவலாக அவகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான இவங்க 2 பேரையும் வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறான். அங்கே போனதுமே அப்படி இந்த கரோக்கிலாம் ஓடிட்டு இருக்குது, அதில் கூடவே இருக்கிற இந்த பிஎல்லாம் போய் படிக்கிறாங்க, செம்மையாக கலக்குறாங்க. நம்ம கூடவே தரக்குறா, இவளுக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட அப்படி மெய் மறந்து போகிறான். எல்லாருமே பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க, கூடவே தான் இருக்கிற செவ்வாழை உனக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவனுக்கு அப்படியே படபடன்னு ஆயிடுது. டக்குன்னு அவன் கையில் இருக்கக்கூடிய எண்ணத்தையும் தட்டி விட்டு, ஐயோ இருங்க நாங்கள் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்கே கூப்பிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு சொல்லிடாதடா, எனக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஹெவி ஆகுது, நான் இன்னொரு நாள் கூட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிடுதான். அதே சமயம் நம்ம ஹீரோடைய அண்ணன் இருக்கிறாரு தெரியுமா, அவர் கூட வந்து சிங்கிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலெக்சியாவை போய் ட்ரை பண்ணுறாரு, பொக்கே வாங்கி கொடுக்குறாரு, அவளுக்கும் பிடிச்சி போயிடுது. அவங்களுக்கு ஒரு ட்ராக்கோட இப்போ அப்படியே கட் பண்ணால் அலெக்சியா அங்கேருந்து பயங்கர கோவத்தில் வரா. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறான், செவ்வில் பலான்னு ஒன்று கொடுக்க, அப்புறம் வந்து சொல்கிறா, என்ன தைரியம் தான் எங்கள் அக்கா கிட்ட அப்படி போய் சொல்லிட்டு நீ இந்த மாதிரி நாடகம் போடுவேன், உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எங்கள் அக்கா கிட்ட போகிற உண்மையெல்லாம் சொல்கிறேன், எங்கள் அக்கா விட்டு அப்படி விலகி போக்கிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம காட்டமாக சொல்கிறாங்க. அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா. இவன் பின்னாலே போயிட்டு அலெக்சியா எங்க பாரு, நான் கூட உங்கள் அக்கா கிட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் பல வழிகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், தப்பு தான், என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கு முன்னால் மாற்றினா நான் பாட்டுக்கு கடந்து போயிடுவேன், ஆனால் இப்போ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இவனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான். அவருக்கு வந்து நீங்கள் பாரு, ஒன்றை மாதிரி ஆள்லாம் எங்கள் அக்காவுக்கு தேவை கிடையாது, நீ போகிற சொல்கிற கிளம்பி போகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோபப்பட்டு போயிருந்தாங்க. அப்படியே முழிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு இவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து எங்கே வந்து சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்ல வரான். அவனுக்கு வேற யார்ட்டையும் சொல்ல தைரியம் இல்லை. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா பேச்சுவார்த்தை கிடையாது. பட் இருந்தாலுமே நமக்குன்னு ஆறுதலாக ரத்த சொந்தம்னு இருக்கிறது அப்பா மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவனே மாதிரி எக்ஸாக்ட்லி இந்த வயசு வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் உட்கார வச்சு பேசுகிறப்போ நடந்த உண்மையை சொல்கிறான், நான் அப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறேன் அண்ட் வந்து அந்த பொண்ணை இழந்துருவோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. என்ன இழந்துருவோன்னு பயமாக இருக்கா? ஆமாப்பா, அந்த பொண்ணை நான் விரும்புகிறேன்ட்டு வெளிப்படையாக சொல்கிறான். அப்பா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, என்ன உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா, ஒரு பொண்ணோட லைஃப் லாங் இந்த வாழ்க்கையை நீ கழிக்க போறியா, அப்படியே அப்பா மாதிரி சிங்கிளாக இருந்து லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறான்னு சொன்னால் அந்த கருமத்தை ஒன்றா மாதிரி ரத்தமா என்னன்னு தெரியல, அதனால தான் அப்படி பண்ணி தொலைச்சிட்டேன், இப்போதான் என் புத்திக்கு உடச்சிருக்குது, நீ ஒண்டி கட்டியா இருக்க போய் தான் உனக்கு இந்த காதல் அன்பு எதுவும் தெரியல, ஏன் அம்மா இறந்ததுக்கு கூட நீ வரவே இல்லையே, நானும் போனேன், மெத்தனமாக தான் போனேன், பட் ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா எந்த தாய் தான் இருப்பா, அவங்க பிரிஞ்சது நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவுடைய அன்பு பாசலாம் புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறான். டே போதுன்னா இப்போ நீ உன் கதைக்கு வாடா, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்துட்டு பேசுறப்போ அங்க அந்த கரோக்கி மாதிரி போயிட்டு இருக்கு தெரியுமா. அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் புனித யாத்திரைக்கு போகிறோம், யாருக்காச்சும் மிராக்கள் நடக்கணும்னா எங்களோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பாவும் பிள்ளையும் முகத்தை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஓகே அப்போ ஒரு பெட்டரான ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று பொறி தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேருமே ஷாப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்துட்டு இருக்கிறாங்க போல். அப்போ வந்து தங்கச்சி சொல்கிறா, பாருக்கா அவன் வந்து சரி கிடையாது, நீ அவனை விட்டுரு, நான் தான் உனக்கு சஜஸ்ட் பண்ணேன், நான் லைஃப்பில் பண்ண ஒரு பெரிய தப்பு இதுதான், எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏதோ உண்மையை சொல்ல வரதை வந்து அக்கா புரிஞ்சுக்கிறா. இங்கே தான் ஒரு திருப்பம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நடக்க தெரியும் அப்படிங்கிறது எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் முதற்கொண்டு எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியும்னு கேட்டப்போ வந்து தெரிஞ்சிச்சு, எப்படியோ வந்து பழகிருக்கிறாங்க, ஒன்றா இருந்திருக்கிறாங்கல்ல, அதனால அவன் வந்துட்டு பயங்கரமான ஒரு பிளே பாய் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அவனுக்கு நடக்க தெரியும், பொய் சொல்கிறாங்கிறதையும் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ எதுக்கு என்கிட்ட சொல்லலை, உனக்கு எப்போ இருந்து தெரியும்னு கேட்டால் அப்போ ரீசனாக தான் தெரிஞ்சிருக்குது போல, அப்போ எதுக்காக நீ அவங்ககிட்ட சொல்லலை, எதுக்காக நீ என்கிட்ட கூட ஷேர் பண்ணலன்னு கேட்டா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாங்க, அழுதுருக்கிறாங்க, ரொம்ப நொந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை எப்போ மனசு மாதிரி நம்ம கிட்ட இந்த உண்மையை சொல்ல போறான், இல்லை எனக்கு எப்போ தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுதோ அப்போ வந்து நான் குட் பைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்க அவனை விட்டு விளக்க தான் போறேன்னு சொல்றாங்க. ஏன்னா இத்தனை நாள இவங்க வந்து அன்புக்காக ஏங்கி இருக்கிறாங்க, அந்த அன்பு பாசம் அவங்ககிட்ட கிடைச்சது, ஆனால் ரொம்ப பொய்யான வழியில கிடைச்சதுங்கிறதுனால அதனால இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க போல. இப்போ கொஞ்சம் மனசை திடமா வச்சிருக்கிறாங்க, ஆனா மனசுல ஏகப்பட்ட வலிகள், காயங்கள், கஷ்டமான உணர்வுகள் இருக்கு. அதை சிம்பிளா கேஷ்ல வந்து சொல்றதை பார்த்து தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால தானக்கா, நான் தானக்கா உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன்னு சொல்ல, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, இது என்ன எனக்கு புதுசா, அவ்வளோதான் பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் தான் ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு புனித யாத்திரைக்கு போகலாமா, போயிட்டாங்க, மிராக்கெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு வேளை நம்ம ரெண்டு பேரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு ஃபோன் பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ பாத யாத்திரை, ஐ மீன் புனித யாத்திரை, அந்த புனித யாத்திரையில் போயிட்டு அங்கே சர்ச்சில் ஏதாச்சும் தீர்த்த மாதிரி தெளிச்சு
போடுவாங்க. அவனுக்கு ஒரு மிராக்கலாக கால் நடக்க வரும் அப்படின்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து நடிப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்மளும் அப்படியா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ஓகேப்பா என்ன மாதிரி பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா, நல்லா நார்மலான ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு புனித யாத்திரை போகிறாங்க. நல்லா பாட்டு கேட்டுன்னு படிச்சுட்டு போகிறாங்க. கூடவே அந்த பிஏ லேடியும் அண்ட் அந்த வெல்விஷர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே வந்து போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச், ஒரு புகழ்பெற்ற சர்ச் போல. அங்கே உண்மையாகவே சில பேருக்கு மிராக்கள் நடந்திருக்கும் போல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிரியார் வராரு. வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் கூப்பிடுறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து இவன் யாருனே தெரியாது. பட் இருந்தாலுமே முதல்ல நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் எதுக்காக நீ சேர்ல உட்காந்து நடிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறான். இல்லை எனக்கு சில பேரை பார்த்தாலே தெரிஞ்சிரும் புரிஞ்சிரும், நீ உட்கார்ந்துருக்கிற அமைப்பு அண்ட் நீ போட்டுக்கிற ஷூ இது எல்லாம் வச்சு பார்க்குறப்போ நீ ஃபேக் டிசபிலிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நீ எதுக்காக இதை பண்ணுற எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் எஞ்சி கிளம்பு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறான், 5 நிமிஷம் பார்த்து இவரே உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. கூடவே இருந்த கியாரா வந்து நம்மளை கண்டுபிடிக்கலையா, கண்டுபிடிச்சிட்டு இல்லை நடிக்கிறாளா என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பம். ஸோ 2 பேரில் வந்து யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு மிராக்கள் நடக்கிற மாதிரி இவனுடைய பிளான். ஆனால் இப்போ வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரான் பாருங்க. இவன் உள்ள இருந்து வரும்போது அப்படி நடந்து வருவான்னு நினைச்சிட்டு இவன் நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சாங்க. ஆனா இவன் அகைன் சேர்ல தான் வரான்னு சொல்லிட்டு அவங்க குழப்பமா பாக்குறாங்க. அப்படி கட் பண்ணா அந்த ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த பியும் இவனும் உட்காந்துட்டு இருக்கிறப்போ என்னாச்சு உள்ள போயிட்டு அப்படியே வந்துட்டேன்னு கேட்டா இல்ல எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸுக்கு தான் வந்து போயிட்டே இருக்காங்கல்ல. அப்ப எதிர்பார்த்த விதமா ஒரு ட்ரக் வந்து அவங்க மேல மோதுற மாதிரி போகுது. அவ்வளவுதான் மோதிருச்சுன்னு பாக்குறதுக்குள்ள இவன் எந்திரிச்சு ஓடி போயிட்டு அவங்க எப்படியோ பிடிச்சி காப்பாத்துறான். அப்புறம் பாக்குறாங்க, பார்த்துட்டு பயங்கரமா அவங்களே நடிக்கிறாங்க. ஏ உனக்கு மிராக்கல் நடந்துருச்சுப்பா, நீ நடக்கிற ஓடுற, வா வாட் அ மிராக்கல் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, முன்கூட்டியே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குது. ஆனா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட நடிச்சிருக்கா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில அப்படியே எதுவுமே பேசாம நிக்கிறான். அவங்க நினைச்சது என்ன, ஓகே இது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குட் பை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறது தானே. தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த காதல் இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க அப்படி ரொம்ப சோகமா பஸ்ல போய் ஏற போறாங்க. பஸ்ஸும் எடுத்து போயிருந்தாங்க. இவன் மட்டும் அப்படியே சோகமா அப்படி நின்று இருக்கிறான் தனிமையில. பஸ்ல அப்படியே நொந்து நூலாயிட்டு அழுதுட்டு போறாங்க. ஏன்னா உண்மையான அன்பு உண்மையான காதல் அப்படின்னு வச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏமாற்றத்தோடைய வலி என்னங்கிறது. அதை அப்படியே அழுதுட்டு போக கூட இருக்கிற இவங்க 2 பேருமே பார்த்து அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவனும் ஒரு ட்ரக்கை லிஃப்ட் கேட்டு அப்படியே ரொம்ப சோகமா அப்படியே வந்து மறுநாள் வெறித்தனமா ஜாகிங் போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் எல்லாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறான். அப்புறம் வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க சந்திப்பாங்க தெரியுமா, ஒரு காஃபி ஷாப். அங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பயங்கர கோவத்துல வந்து என்ன போட்டு அட்டாக் பண்றாரு. என்னன்னு பார்த்தா இவன் லீலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் கிட்ட காமிச்சு பெரிய துரோகம் பண்ணிருப்பான் போல. அதான் கோவத்துல அடிச்சுட்டு அங்கிருந்து போறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, இவனை விட்டா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் புகுந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒதுக்குறாங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் காதல் முறிஞ்சிருச்சு, தனிமை போட்டு வாட்டி வதைக்குது, நொந்து நூலாகி போயிருந்தான். இப்பதான் அவனுக்கு எல்லாமே லைஃப்ல ஒவ்வொன்றா பாடமா வந்த மாதிரி தெரியுது. இந்த சோகத்தோட சோகமா பாத்தீங்கன்னா அம்மாவுடைய சமாளுக்கு வந்து அழுது புலம்புறான். இப்ப நீங்க உயிரோடு இல்லையே, என் கூட இல்லையே, நான் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இப்படி புலம்புறான். பல முறை இவங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா எமோஷன்ஸே இல்லாத ஒருத்தனா தானே இருந்திருப்பான். அதான் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அந்த பாசம்லாம் இப்பதான் அவனுக்கு புரியுது. அங்க அழுது புலம்பிட்டு கம்பெனில கூட சோகமா இருந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு மீட்டிங் இருக்கு வாரியான்ட்டு கூப்பிடுறாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னால அவங்களுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாப்ல. ஏன்னா அவளுக்கு வந்து நல்லா பாடம் தெரியுமா, அது சம்பந்தப்பட்ட கேசட்லாம் இருக்குது, உனக்காக தான் பார்த்து வாங்கினு சொல்லிட்டு கொடுக்குறான்னு தெரியுமா. இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டானே, என்ன மாறிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறா. அப்புறம் நேரா வந்து ஒரு மீட்டிங். இது ஒரு புது ஐடியா. என்ன ஐடியா தெரியுமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னாலே இந்த மாதிரி நம்ம கம்பெனில டிசபிள் பர்சனுக்காகவும் ஷூஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கோவப்பட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்குனானே, அந்த பொண்ணை வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனில டிசபிள் பர்சனுக்கும் ஷூஸ் வந்து மேக் பண்ற மாதிரி, அது ஸ்பான்சர் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து துவங்கி வைக்க போறான். ஸோ அது வந்து துவங்கி வைக்கிறது யாருன்னா அந்த பொண்ணு தான். அன்னைக்கு வேலையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசினப்போ ரொம்ப சோகமா போயிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அகைன் வர வச்சு ப்ரொமோஷன் கொடுத்து, அதுவும் நல்ல சம்பளத்தோட பதவி உயர்வு கொடுத்து அவங்களே வந்து இதை துவங்கி வைக்கிறான் பாருங்க. ரொம்ப எமோஷனா இருக்கும் இந்த சீன். வந்து நம்ம பிஏ கூட பாக்குறா, என்னடா இவன் பொண்ணுங்களை பெரும்பாலும் மதிக்கவே மாட்டான், நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறா, இந்த பொண்ணை வச்சு இந்த ஐடியாவை துவங்கி வைக்கிறான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவளுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் பாதிலே அந்த மீட்டிங்ல இருந்து அங்கிருந்து கிளம்பி கார் எடுத்துட்டு சும்மா சீரி பாஞ்சிட்டு எங்க வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராப்ல. வந்து பார்த்தா அங்க இருக்கிறது பாட்டி மட்டும் தான். பாட்டி கிட்ட நடந்தது சொல்றான். அவங்களுக்கு கோவம் பொத்துட்டு வருது. நான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்க பேத்தி நான் காதலிக்கிறேன், அவ எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, காதலிக்கிறியா, உன் வயசு என்ன, என் பேத்தி வயசு என்ன அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் இன்னும் எவ்வளவு ஃபிட்டா இருக்குன்னு தெரியுமா, எனக்கு வயசு தான் 50 ஆகுது, ஆனா தினமும் ஜாக்கிங் போயிட்டு என் உடம்ப பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறேன், எங்க அண்ணன் தான் முடியலாம இருப்பான், ஆனா எனக்கு இன்னும் முடி கூட உதிரலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச, சரி சரி நீ என்ன பண்ணிட்டு போ, என் பேத்தி நல்லா
நல்லபடியா பாத்துப்பியான்னு கேட்டதும் பார்த்துப்பேன் எங்க இருக்கிறான்னு கேட்டதும் அவ இந்த மாதிரி ஒரு டூருக்கு போயிட்டு இருக்கா, பஸ்ல போயிட்டு இருக்கா, நீ நேரா போனா பிடிச்சிடலாம், ஆனா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோமா அவனை உண்மையாவே உன் காலை ரெண்டையும் வெட்டி உன தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சிருவான் அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காரை வேகமா சீறி பாஞ்சுக்கிட்டு வந்து அவ போயிட்டு இருக்கிற அந்த டூர் பஸ்ஸை மறிச்சு உள்ள போய் ஏறி இந்த மாதிரி பேச ட்ரை பண்றாங்க. பாரு என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உண்மையா உன்னை காதலிக்கிறேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறை தான். ஆனா அவங்க ஈகோ பாத்தீங்கன்னா விட்டுதான் இல்ல. அவங்க சொல்றாங்க இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, நீ என் மேல எந்த ஒரு கரிசனை எதுவும் காட்ட வேண்டாம், நீ கிளம்பலாம்ப்பான்னு சொல்றப்போ இவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. பாரு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, என்னுடைய தப்புகள் தவறுகள் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், நான் மனசு திரும்பி ஒரு நல்லவனா வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோன்னு சொன்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இல்ல என்னால முடியாது, பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கிளம்பட்டும் அப்படின்னு சொல்றப்போ அங்க இருந்து இறங்கி அப்படியே வந்துருதான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் ஈகோ தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணா இவன் இருக்கிற வெறியில கோவத்துல அப்படியே பயங்கரமா ஜக்கிங் ஓடுறான், பயங்கர ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டிட்டே இருக்கிறான். ஓடுறான் நாக்கு அப்படி வெளியே தள்ளுற அளவுக்கு ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு பிடிச்சி அப்படி நில குளிஞ்சு கீழே கிடக்க அப்போ அவனுக்கு முன்னால இப்படி வந்து வண்டி நிக்குமா, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்கள பார்த்ததுமே அப்படியே சிரிக்கிறான், அவங்களும் சிரிக்கிறாங்க. உடனே என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு வந்துட்டு மூச்சு அழைச்சிக்கிட்டே கேட்க அது ஒன்றும் இல்லை சும்மா இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து இவனை எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கிறாங்கன்ட்டு அவனால புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவனை மறக்க முடியல. அதையும் தவிர்த்து அவன் தப்பை உணர்ந்துக்கிட்டான், நம்ம பண்ணது தப்பு தான், பொய் தான், அந்த பொய்யை சொல்ல முடியாம அவன் எத்தனை நாள் தவிச்சதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதனால அவனை வந்து முழுமையா ஏத்துக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து போற மாதிரி இருக்கிற தவிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படியே போலாமான்னு கேட்டதும் எப்படி போகிறதுன்னு கேட்டா என் மடியில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சு அவங்க அந்த வீல் சேரை தள்ளிட்டு போற மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து போறாங்களா. கட் பண்ணா எனக்கு பர்த்டே 49 சொல்லிட்டு இருந்த இவனுக்கு ஒரு வழியா 50வது பிறந்த நாள். ஸோ அதை தான் கிராண்டா கொண்டாடுறாங்க. கிராண்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் கொண்டாடுறாங்க. அப்ப பாட்டி வந்து என்னப்பா இது ஒரு கேக்கு தானா, தாரத்தப்படையெல்லாம் கிளிய வேண்டாமா, கிளியட்டுன்ற ரேஞ்சில் நல்லா டான்ஸ் ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்ல மொத்தமா ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோன் மட்டும் கையை அசைச்சுக்கிட்டு அப்படி நடனம் ஆட அலெக்சியாவும் ஹீரோடைய அண்ணனும் கூட காதலிக்கிறாங்கல்ல. அவங்க அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா முத்தங்களை பகிர்ந்து அவங்க காதலை வெளிப்படுத்தி அங்க சேர்ந்து போறாங்க, ஒன்னா சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. அண்ட் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த வெல்விஷர் ஃப்ரெண்டும் கூட காதலிக்கிறாங்க போல, அவங்க சேர்த்து நடனம் ஆட அண்ட் இந்த பக்கம் ஜோடி ஆட பாட்டி கூட ஆட நம்ம ஹீரோன் மட்டும் கையை கால அசைக்கிறாங்க தெரியுமா. அப்போ இவன் அப்படி அலைக்கா தூக்கிட்டு அப்படி ரொமான்டிக்கா நடனம் ஆடிட்டே முத்தங்களை வந்து கொடுக்க அப்படியே வந்து இந்த படம் இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுதுங்க. ஓகே லென்த்தா பேசுங்க சொன்னதுனால தான் இவ்வளவு தூரம் பேசினேன், விட்டா இன்னுமே பேசிட்டே போயிடலாம், பட் கொஞ்சம் அடக்கி தான் பேசியிருக்கிறேன். எப்படி இருந்துச்சு கதை அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா பாக்குறீங்க, லைக் கொடுக்குறீங்க, பட் எதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் லைக் ஷேர் அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு அப்படி நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.